Hello, this is Jagan from Growth Data. இந்த வீடியோல வந்து நம்ம பைத்தான் இன்டர்வியூ கொஸ்டின் சீரிஸோட 93வது வீடியோ பார்க்க போறோம். ஸோ ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு கொஸ்டின் டீட்டெயிலாக பேசிட்டு இருப்போம். இந்த வீடியோல வந்து 2 நியூமெரிக்கல் அரேயும் கொடுத்துருப்பாங்க, ஒரு கான்ஸ்டன்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நியூமெரிக்கல் அரே கூடிய ஒவ்வொரு எலமெண்ட் வந்து செகண்ட் நியூமெரிக்கல் அரேல கூடிய எலமெண்ட் இன்டூ அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ அது வந்து டிவைட் ஆச்சுன்னா வித்தவுட் எனி ரிமைண்டர் டிவைட் ஆச்சு அப்படின்னா அது வந்து குட் பேர் அப்படிங்கிறோம். ஸோ எத்தனை குட் பேர் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் இந்த கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் வந்து தமிழ் பைத்தான் கொஸ்டின் 51 to 100 அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல டேக் ஆயிருக்கும். இந்த வீடியோல பேசக்கூடிய எல்லா கொஸ்டினுமே கிட்டப்ல போஸ்ட் பண்ணியிருப்போம். அந்த கிட்டப்போட லிங்க் வந்து அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். ஓகே, இப்போ வந்து நம்ம கொஸ்டினை பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த டேட்டாவை பார்க்கலாம். அதுக்கப்புறம் கொஸ்டினை வந்து டீட்டெயிலாக பேசுவோம். ஸோ நமக்கு வந்து 2 நியூமெரிக்கல் அரே இருக்கு. ஒன்று வந்து nums1 nums2 அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் ஒரு கான்ஸ்டன்ட் k = 3 இருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போ nums1 இருக்கு இல்லையா, 1 2 4 12 அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்டும் வந்து nums2 இருக்கக்கூடிய இந்த எலமெண்ட்ல 2 into 3 4 into 3. ஸோ இந்த நம்பர் வந்து இதுல ஏதாவது ஒரு எலமெண்டோட ப்ராப்பரா டிவைட் ஆச்சு அப்படின்னா அந்த பேர் மட்டும் நம்ம கவுண்ட் பண்ண போறோம், எத்தனை பேர் இருக்குது அப்படிங்கிறத சொல்ல போறோம். ஸோ இதுல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 2 இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 1 1 2 4 12 4 எலமெண்ட் இருக்கு nums1ல. nums2ல வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 2 இருக்கு. 2 into 3 = 12. இப்போ வந்து இந்த 1 2 4 12 இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து நம்ம கால்குலேட் பண்ண போறோம். 2 into 3 6 இல்லையா, எங்க 12 வந்துச்சு. ஸோ 1/6, அதுக்கப்புறமா 2/6, அப்புறம் 4/6, அப்புறம் 12/6. ஸோ இதுல வந்து எது ப்ராப்பரா டிவைட் ஆகும்? 1/6 இல்ல, வராது. 2/6 வராது, 4/6 வராது, 12/6 வரும். ரிமைண்டர் வந்து 2 இல்லையா. ஸோ இதுல வந்து ஒரு எஸ், ஸோ ஒரு குட் பேர் இருக்கு. அடுத்தது வந்து 4 into 3 = 12. ஸோ இதுல கணக்கு பண்ணோம்னா 1/12, அப்புறம் 2/12, அப்புறம் 4/12, அப்புறம் 12/12. ஸோ 1/12 செட் ஆகாது, 2/12 ஒர்க் அவுட் ஆகாது, 4/12 ஒர்க் அவுட் ஆகாது, 12/12னா 1 இல்லையா. ஸோ இது வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இதுல வந்து ஒரு குட் பேர் இருக்கு. அப்போ டோட்டலா 2 குட் பேர்ஸ். ஸோ இதான் வந்து எக்ஸ்பெக்டட் அவுட்புட். இதை வந்து ப்ரோக்ராமிங்ல எப்படி கன்வெர்ட் பண்றது அப்படின்னு இருக்கு. ஸோ பேசிக்கா நம்ம வந்து இந்த பேர் கண்டுபிடிக்கணும். 2 into 3 = 12, 6, 4 into 3 = 12. இதை வந்து கால்குலேட் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த நம்பரை இதோட ஒவ்வொரு இதுலயா நம்ம வந்து டிவைட் பண்ணி பார்க்கணும். டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் இல்லை அப்படின்னா ஒரு கவுண்டர் போட்டு அந்த கவுண்டரை வந்து நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டே போகணும். ஸோ பேசிக் ப்ரோக்ராமிங் தான். இது எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த இன்புட் வேல்யூ எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து ஒரு ஃபங்க்ஷன் def grow with data nums1ங்கிறது ஒரு இன்புட், nums2, அப்புறமா k, 3 இன்புட் வேரியபிள் இருக்கு. இப்போ வந்து கவுண்ட்ங்கிறத ஒரு வேரியபிளா அசைன் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து nums1ல இருந்து ஒவ்வொரு எலமெண்டா ரீட் பண்ணணும் ஃபார் I in nums1. அதுக்கப்புறமா nums2க்கு போகணும் for j in nums2. ஸோ ஐல இருந்து வரக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஜேல இருந்து வரக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்டையும் வந்து நம்ம ப்ராசஸ் பண்ண போறோம். இப்போ கவுண்டை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ண போறோம் 1. எப்போன்னா இஃப் அந்த ஐ டிவைட் பை ஜே இன்டூ கே இல்லையா, இது வந்து ஈக்குவல் டு ஐ டிவைட் இன்டிஜர் டிவிஷன் ஜே இன்டூ கே. இது ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து கவுண்ட் வந்து இன்க்ரிமெண்ட் பண்றோம், இல்லைன்னா 0 கொடுக்குறோம். அது என்ன இன்டிஜர் டிவிஷன்,
இந்த ஒரு ஸ்லாஷுக்கும் 2 ஸ்லாஷுக்கும் என்ன வித்தியாசம்? பழைய வீடியோல நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். இப்போ வந்து 9/2 அப்படின்னா 4.5 இல்லையா? இதே இது இன்டிஜர் 9//2 கொடுத்தோம்னா அது ஹோல் நம்பர் தான் வரும், இந்த ரிமைண்டர் வராது. ஸோ இங்க என்ன பண்றோம் அப்படின்னா 9/2 4.5 வருது. இஸ் இட் ஈக்குவல் டு 9/2 அப்படின்னு செக் பண்றோம். சாரி, இது வந்து ஈக்குவல், ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கு. ஸ்லாஷ் கொடுத்தோம்னா வராது, ஏன்னா இது வந்து 4ன்னு வரும், இது 4.5ன்னு வரும். இப்போ இதே இது 9/3 9 இன்டிஜர் டிவிஷன் 3 கொடுத்தோம்னா ட்ரூ, ஏன்னா ரெண்டுமே வந்து 3ன்னு தான் ஆன்சர் வரும். ஸோ அதான் இங்கே செக் பண்றோம். ஸோ இன்டிஜர் டிவிஷனும் ப்ராப்பர் டிவிஷனும் ஒரே வேல்யூ வந்துச்சு அப்படின்னா அது வந்து டிவிசிபிள் வித்தவுட் எனி இஷ்யூஸ். அப்போ கவுண்ட்டை வந்து இன்க்ரிமெண்ட் பண்றோம். அப்படி இல்லைன்னா 0ன்னு கொடுத்துட்றோம். ஸோ இது வந்து சிம்பிள் ட்ராக்கிங் இல்லையா? ரிட்டர்ன் கவுண்ட். இது ஃபங்க்ஷனை கால் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணோம்னா 2 வருது. அதான் இங்கே பார்த்தோம் இல்லையா? 2 குட் பேர்ஸ். குட். இதை வந்து பெருசா நம்ம இம்ப்ரூவ் பண்றதுக்குலாம் இல்லை, இட்ஸ் ஒர்க்கிங் ஃபைன். ஸோ மல்டிபிள் டெஸ்ட் கேசஸ் செக் பண்ணோம் அப்படின்னா அசெட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம்னா மல்டிபிள் ஃபங்க்ஷன் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம இங்க இன்டிஜர் கொடுத்து நம்ம கவுண்ட் பண்றோம் இல்லையா? இதே இதை வந்து இன்னொன்று சேஞ்ச் பண்ணலாம். அது என்னன்னா நம்ம வந்து ஒரு லிஸ்டா கன்வெர்ட் பண்ண வச்சுக்கோங்க. இதே இதை லிஸ்டா பண்ணோம்னா இங்க கவுண்ட் இன்க்ரிமெண்ட் பண்றதுக்கு பதிலாக கவுண்ட் டாட் அப்பன் ஒவ்வொரு வேல்யூவா எடுத்துட்டு வரோம். இந்த ஐ வந்து இந்த இன்டிஜர் டிவிஷனோட மேட்ச் ஆகுது. ஐ டிவைட் பை ஜே இன்டு கே, நார்மல் டிவிஷன் வந்து இந்த இன்டிஜர் டிவிஷனோட ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்னு பார்க்கறோம். இப்போ வந்து நம்ம இத வந்து வேரியபிள் நார்மல் செக் பண்ணி பார்க்கலாம் என்ன அவுட்புட் வருதுன்னு சொல்லிட்டு. ஓகே, ஜே இன்டு கே பிராக்கெட் தான் வருதா? அப்பன் 1 1. ஓகே, இது வந்து ப்ராப்பர் க்ளோஸ் பண்ணணும். ஸோ இங்க என்ன ஆகும்னா இந்த லிஸ்ட்ல அப்பன் பண்ணும்போது இது ட்ரூவா ஃபால்ஸா அப்படிங்கறத வந்து கால்குலேட் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 1 எடுத்துட்டு வந்து இதை செக் பண்ணணும் இல்லையா? 2 வந்து ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்னு செக் பண்ணும். ஸோ சாரி, இது வேற இது வேற. வேரியபிள் வந்து 1 3 4 கொடுத்துருக்கோம். நம்ம வந்து இதே டெஸ்ட் பண்ணோம். ஓகே, ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் கொடுத்த ப்ராசஸ் பண்ண வேல்யூவை செக் பண்ணி பார்க்கலாம். அப்போ வேலிடேட் பண்ணதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ஸ் 1 வந்து 1 2 4 12, அப்புறம் 2 4, அப்புறம் 3. ஸோ இதில் பார்த்தோம்னா 2 ட்ரூ தான் இருக்கு இல்லையா? ஏன்னா ஒன்று வந்து 12 6, இன்னொன்று வந்து 12 12. ஸோ அதனால எனக்கு 2 ட்ரூ வருது. ஸோ இதை வந்து நம்ம எப்படி இந்த நம்பர்ஸை கால்குலேட் பண்றது? இதை வந்து ஒரு லிஸ்டா இருக்க வச்சுக்கோங்க. இப்போ ஏ ஈக்குவல் டு இப்படி ஒன்று இருக்கு. இதை சம் ஆஃப் ஏ கொடுத்தோம்னா இந்த ட்ரூ எல்லாம் வந்து 1 இல்லையா? ஃபால்ஸ் எல்லாம் வந்து 0. ஸோ சம் கொடுக்கும்போது நமக்கு 2 ட்ரூ இருக்கு, ஸோ 2ன்னு வந்துடும். ஸோ அதான் இங்கே பண்ண போகிறோம். ஸோ ரிட்டர்ன் வேல்யூல வந்து சம் ஆஃப் கவுண்ட் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு எத்தனை குட் பேர் இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதை டெஸ்ட் அசெட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி பார்ப்போம் மற்ற இது ஒர்க் ஆகுதான்னு. ஸோ எல்லாமே பாஸ் ஆகுது. ஸோ முன்னாடி வந்து ஒரு இன்டிஜர் யூஸ் பண்ணியிருந்தோம், அதனால கவுண்ட் யூஸ் பண்றோம். அது இல்லாம நம்ம லிஸ்டா யூஸ் பண்றோம் அப்படின்னா ஒரு பூலியன் வேல்யூ ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பண்ணிட்டு அதை வந்து சம் பண்ணோம்னா நமக்கு வந்து ஆன்சர் வந்துடும். ஸோ இதே இது வந்து நம்ம இந்த ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா? நார்மல் டிவிஷன் ஈக்குவல் டு இன்டிஜர் டிவிஷன் செக் பண்றோம் இல்லையா? இதே இது வந்து இன்னொரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம், மாட் ஃபங்க்ஷன். மாட் வந்து ஆல்மோஸ்ட் சேம். இப்போ வந்து 9 mod 2 கொடுத்தோம்னா 1 ரிமைண்டர் வருது. இதே இது 9 mod 3 கொடுத்தோம்னா 0. ஸோ ஒழுங்கா டிவைட் ஆயிடுச்சு வித்தவுட் எனி ரிமைண்டர் அப்படின்னா 0 இருக்கும். ஏதாவது ரிமைண்டர் இருக்கு அப்படின்னா அது வந்து நமக்கு வேல்யூவா வரும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? இதே ஃபங்க்ஷனை
2 டிவிஷன் போடுறதுக்கு பதிலா I mod j into k. ஸோ இது வந்து அதே பூலியன் வேல்யூ தான் கொடுக்கும். இப்போ வந்து கவுண்ட் வச்சுக்கலாம். இங்க பிரிண்ட் பண்ணலாம். பிரிண்ட் பண்ணி பார்த்துருமா? பிரிண்ட் கவுண்ட் print. ஸோ 5113 ஈக்குவல் டு 0 கொடுக்கணும் இல்லையா? இது வந்து வேல்யூவா வரும். ஈக்குவல் டு 0வா இல்லையா செக் பண்ணணும். ஸோ இந்த இது மட்டும் கொடுத்தோம்னா அது நமக்கு வந்து அந்த ரிமைண்டர் வேல்யூ வரும். ஈக்குவல் டு 0 கொடுத்தோம்னா அது பூலியன் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்னு வரும். ஸோ இதுல வந்து எத்தனை ட்ரூ இருக்கு அப்படிங்கிறது தெரியும் இல்லையா? ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி மேட்ச் பண்ணிக்கும். சம் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த வேல்யூ வந்து மேட்ச் ஆகும். 5ஆ 2ஆ அப்படிங்கிறது. ஸோ மூணுமே வந்து ஒரே ஸ்டெப் தான். அதில் வந்து என்ன சேஞ்சுனா என்ன மாதிரி டேட்டா டைப் யூஸ் பண்றோம், அது என்ன மாதிரி ஆப்ரேஷன்ஸ் யூஸ் பண்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இன்டிஜர் யூஸ் பண்ணோம், அதனால நம்ம வந்து 1 ஆர் 0 வந்து ஆட் பண்ணோம், இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். இதே இது லிஸ்டா இருந்துச்சு அப்படின்னா ஒரு பூலியன் வேல்யூவா கொண்டு வந்துட்டு அந்த பூலியன் வேல்யூவை ஆட் பண்ணிடுறோம். இன்னொன்று வந்து இப்படி இன்டிஜர் டிவிஷனும் இந்த நார்மல் டிவிஷனும் கம்பேர் பண்றதுக்கு பதிலாக ஒரு மாட் ஃபங்க்ஷன் கொடுத்தோம் அப்படின்னா அது அதோட சிம்பிளா இருக்கும் இல்லையா? ஸோ இதான் வந்து இந்த மூணுக்கு இருக்கக்கூடிய மெயின் டிஃபரன்ஸ். ஸோ நீங்க மூணுமே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க, எது உங்களுக்கு ஈஸியா இருக்கு அப்படிங்கிறத நீங்க பாருங்க. இந்த கோட் வந்து நமக்கு யூடியூப் வீடியோல இப்போ இது வந்து தமிழ் பைத்தன் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் இந்த பிளேலிஸ்ட்ல டேக் ஆயிருக்கும். இதுல இங்கிலீஷ் வெர்ஷன் இருக்கு பைத்தன் இன்டர்வியூ கொஸ்டின் சொல்லிட்டு. ஸோ இதுல இருக்கக்கூடிய எல்லா வீடியோலயும் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல அதோட கிட்டப் லிங்க் இருக்கும். அது வந்து ஒரு கோட் பேஸுக்கு எடுத்துட்டு போகும். நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கிறது வந்து 93வது வீடியோ இல்லையா? ஸோ அதுல வந்து இந்த லிங்க் இருக்கும். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய இந்த நார்மலா யூஸ் பண்ண கவுண்ட் ஈக்குவல் டு 0, அதுக்கப்புறமா லிஸ்ட், அதுக்கப்புறமா இங்க மாட் ஃபங்க்ஷன். ஸோ 3 கோடுமே இங்க இருக்கு. நீங்க இதை யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். நீங்க வாட்ஸ்அப் சேனல் ஆட் ஆகணும்னா வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இங்க இருக்கு. அதை யூஸ் பண்ணி growth data வாட்ஸ்அப் சேனல்ல நீங்க ஆட் ஆயிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.